நீதிமொழி சொல்றாரு, செல்ல பிள்ளையா இருந்தார் இயேசு, அவர் மடியில் தவழ்ந்தவர். அந்த பெஸ்ட்டை நமக்காக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இது ஆழமாக இருதயத்தில் வச்சு இது தியானம் பண்ணுங்க. பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு இல்லை? ஒரே பேரான குமாரன். நமக்கு 10 புள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். 10 பிள்ளைய அதில் ஒன்றை மட்டும் ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்க. எப்பா உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் நல்லா ஊருக்கே சாப்பாடு போடுறாரு, அவர் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனால் ஒரு கிட்னி கொடுத்தா அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்வார், அநேகருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 10 பிள்ளை இருந்தாலும் கொடுப்போமா? ஒரு பிள்ளைவாது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். 10 பிள்ளை, 10 எனக்கு வேணும், 10 என் பிள்ளை. அவர் இருந்தான்னா செத்தனா, அதெல்லாம் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், என் குடும்பம் சொல்லுங்க தானே. இப்படி இருக்கிற மத்தியில் இயேசு கொஞ்சம் தேவனை கொஞ்சம் பிதாவை கற்பனை பண்ணி பாருங்க, ஒரே பேரான குமாரனை கொடுத்தாராம். அப்போ அது எதை காமிக்குது? எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துது. நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, எவ்வளோ கொடுக்க விரும்புகிறான்னு கேட்குது. அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்படியே பவுல் கோட் பண்றார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தவர். எப்படி கொண்டு போடுறாரு பாருங்க, கேள்வி கொஸ்டின் மாதிரி போட்டு எப்படி கேட்குறாரு? ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், செல்லப்பிள்ளை, ஆதி முதற் கொண்டு இருந்தவர், சிருஷ்டி உலகத்தோட்டத்துக்கு முன்பாக அவரோடு கூட இருந்தவரை நமக்காய் தந்திருப்பாரானால் போட்டு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மருளாதிருப்பது எப்படி? கொஞ்சம் யோசி அப்படிங்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாரு. பெஸ்ட்டெல்லாம் உனக்காக கொடுத்துருக்கேன், ஒரே பிள்ளைய கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருன்றார். அதனால தான் சொல்ல, இப்படி வாங்க ஜெபத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இப்படி தேவன் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியாக அவரோட இருந்து வாங்கிக்கலாம், அனுபவிச்ச முடியும். ஓகேவா?